கிருபை பெற்ற பிள்ளைகளை நேற்றைய திருநெந்த வசன வார்த்தைகளை நாம் கேட்டோம். இன்றைக்கும் இயேசு வருகிறார், ஜோவில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக கடந்து வந்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபையினாலே உங்களை நடத்துவாராக. நேற்று நாம் பலவிதமான வேறுபாடான வார்த்தைகளை கேட்டோம். ரட்சிப்பு பல நிலைகள். ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு வைராக்கியமாக நேற்றைய தினத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்காக நான் வருந்துகிறேன். ஆயினும் ஆவிக்குரிய ஆவியானவர் எனக்குள்ள அப்படி நடத்துனால சில நேரத்தில் சில காரியங்களை கோபத்தோடு பேச வேண்டிய சூழ்நிலை உண்டாகுகிறது. அதற்காக யாரும் மனஸ்தாபப்படாதபடிக்கு கருத்து கொள்ளுதலை விரும்புவதாக முதல் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை வசன வார்த்தை ஊடுருவக்குற்றதாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு நான் உங்களுக்கு நேற்று வாசித்த வசனத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் ரட்சிப்புக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 50 சங்கீதம் 23 சோத்திரப்படுகிற என்னை மகிமை படுத்துகிறான். தன் வழியை சுவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை காண்பிப்பான். அப்போ ஒரு பெரிய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். தன்னுடைய வழியை செவ்வப்படுத்துகிறது தான் அவருடைய மகிமையை காண்பிப்பார். அப்போ முதல் நிலை, அதில் ஒரு முதல் நிலை என்ன? நம்ம வழியை என்னென்னா செவ்வப்படுத்தணும். சீர்படுத்தும் போது தான் அவர் நம்மளது கிரியை வெளிப்படுத்த முடியும். இப்போ அன்றைக்கு சுபா அவர் ரசிக்கப்பட்டா அவர் கிரியையில் வெளிப்படுத்தணும், கிரியையில் காட்டணும். அன்றைக்கு யாராவது கோபப்பட்டு பேசினா சுபா ஒன்று போய் அடிச்சிடுவேன்னு வச்சுக்கலாம். இல்லை யாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி உங்களை குற்றம் செய்யாமல் ஒரு மனுஷன் ஒன்றை குற்றப்படுத்தினாலும் அவனை போய் குற்றவாளி தீர்த்து அவனை கண்டிக்க விருப்பக்கூடாது. அப்படிதான் நம்ம பைபிள் ரசிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவருக்கு கொடுக்குற போதகம், நடத்துதல், வழிகாட்டுறது இதுதான். அதான் சொல்கிறது. உன் வழியை நிச்சயம் முதல்ல நீ செவ்வாய்ப்படுத்து, வழியை சீர்படுத்து. முன்னால் நடத்த மனுஷனை போல் நடக்காத, முந்து நினைக்காத, பின்னர் சிந்திக்காத, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எழுதப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போய்த்த போதகத்தை முன்காட்டும் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கு. அதெல்லாம் விட்டுரு, புதிய மனுஷனா மாறு, புதிய கிருமிக்குள்ளவா, புதிய ரட்சிப்பவா, புதிய நடத்துக்குள்ளவா, புதிய மனுஷனாவா. மர்வமாக்குறது, மர்வப்படுத்துகிறது. ரசிக்கப்பட்ட பொருளா, மர்வமாக்கப்பட்ட பொருளா, எல்லா பாவத்துக்கும் மறிச்சாச்சு. வியாதிப்பட்ட வியாதி கட்ட சூழ்கொண்டு தந்துட்டாரா, நீ ரசிக்கப்பட்ட இதே விசுவாச வாழ்க்கையில் வா. அதை இல்லாத பட்சத்தான் நீ அக்கினிக்கு உட்பட்டு தீர்வேனும் பைபிள் சொல்லி இருக்கு. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அந்த விஷயம் தான். அதுக்கு முதல் நிலை, ரசிக்கப்பட்ட நிலையில தான் நம்ம அங்கே அதை பார்க்க முடியும். இன்னும் அநேக ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் முதல் நிலையில் கர்த்தர் அர்ப்பணம் செய்துட்டாரு. ஆமீன். அது குறிப்பாக நம்ம ஊழியத்தில் ஒரு சில சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்லலாம். சொன்னதை சொன்னாலும் பரவாயில்லை, இல்லை புதுசாக கூட சொல்லலாம். அவன் விசுவாசத்தில் ஒரு உறுதிப்பாடு. ஆமீன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா? ஆமீன். அவங்க நான் என்ன சொன்னாலும் விசுவாசிப்பாங்க. என்ன காரியம் சொன்னாலும் பழைய சாட்சி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். ஆமீன். குறிப்பாக நான் ஒரு மாட்டுக்காரி சாட்சி 3 முறை சொல்லியிருக்கேன் டிவியிலே.
அதில் இன்னைக்கு நீங்கள் அதை நிகழ்ச்சி பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட நான் உங்களை சொல்லி விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறேன். ஒரு மாடு ஒரு வீட்டில் ஒரு தாய் வளர்க்குறாங்க. அந்த மாடு அவங்களுக்கு எங்களுக்கு காணாமல் போயிடுது. காணாமட்டின்னு சொல்கிறாங்க, ஐயா மாடு காணாமல் போயிடுச்சு பாருங்க. அவர் கொண்டு வரும்போது எல்லா கையிலையும் அத்துக்கிட்டு மாடு மிரண்டு ஓடிச்சு. சின்ன மாடு மிரண்டு ஓடிச்சு அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் ஒரு வயசான தகப்பனார், வயசான தாயார், வீட்டில் பிள்ளைகள் உண்டு. அவங்களாம் பெரிய நிலைமைக்கு ஆகிருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் பக்கத்தில் எல்லாம் ஒடியே இருக்கிறாங்க. வேலை பார்த்து குடும்பத்தோடு ஆங்காங்கே செட்டில் ஆகியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மாடு போச்சு, மாடு பிடிக்கிறதுக்கு ஆளலை. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த நிலைமையில் இவங்க இருக்காங்க. அப்போ என்ன தேடி வர்றாங்க? எல்லா விஷயத்துக்கும் என்ன தான் தேடி வருவாங்க. அப்போ தேடி வந்த போது அவங்க என்ன நான் சொன்னேன், பயப்படாதீங்க தாயாரே, மாடு உங்களை தேடி வரும், உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பயப்படாதீங்க போங்க அப்படின்னு. அவங்க போனாங்க. போனால் மாடு முதல் நாள் ஆச்சு, வரலை. இங்கே உபவாசம் கொண்டு வந்துட்டு இருக்கு சபையில். இவங்க சமைக்க இருந்தாங்க. ஆமாம், அந்த ஐயாவும் சமைக்க இருந்தார். பார்த்து சொன்னாங்கல்ல, மாடு வரும், நீ வரம் படிக்கலாம் அப்படின்னு. தகப்பனார் வீட்டிலும் தாயாருக்கு சமைக்க இருக்கிறாங்க. ஆமாம், இவங்க விசுவாசத்தோடு சமையல் கேட்டுட்டு போகிறாங்க. முதல் நாள் கிடைக்குமா, போங்க ஆர்டர் மாடு தருவார். ரெண்டாவது நாள் வாசல் விட்டு நடக்குது, வெள்ளி சனி ஞாயிறு. ஆமாம் பாருங்கள், வெள்ளி சனிக்கிழமை வராங்க, மாடு கிடைக்கல. இப்போ எங்கே நிற்குதுன்னு தெரியல. பார்த்து பயப்படாதீங்க, மாடு உங்களை தேடி வரும், நீங்கள் போங்க. இங்கே போயாச்சு, மாடு கிடைக்கல, வரவே இல்லை. அந்த தாப்புற அங்கேயே இங்கேயே தேடிட்டு அலைகிறது, மாடு கிடைக்கல. ஆமாம், அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம். மறுநாள் 3ஆவது நாள் நேற்று ஓய்வு நாள் ஆராதனை. ஆமீன், அந்த ஐயா வரல. இந்த அம்மா வந்து, பாஸ்டர் நீங்கள் கிடைக்கன்னு சொன்னீங்க, 2 நாள் ஆச்சு, இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. சொன்ன மாடு என்னச்சு எங்கேயாரோ பிடிச்சி கொண்டு போயிருப்பாங்க, 3 நாள் ஆச்சு, வராமலா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கிடைக்க நீ போ, மாடு ஒன்று தேடியும். இப்போ வேற எங்கேயும் ஊழியத்தில் நடந்த அற்புதத்தை சொல்லலை. நம்ம நம்ம எங்கள் இயேசு வாழ்ற ஊழியத்தை ஜெபவீட்டில் நடந்த அற்புதத்தை சாட்சியாக சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ரசிக்கப்பட்ட ஒரு பிள்ளை கிருபைக்குள்ளே வரும்போது முதல் நடந்த அற்புதம் இது எங்கள் இயேசு வாழ்ற ஊழியத்துக்கு. அதனால தான் இது அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிக்கைட்டு விசுவாசிக்கிற நடக்கிற அடையாளங்கள் யாவும் அற்புதங்களை செய்வார்கள் அப்படின்னு சொன்னால் வார்த்தை உண்மை உனக்கு உறுதிப்படுத்துகிறேன். விசுவாச வார்த்தை இயேசுவின் நாமத்தில் அறிக்கை இடுகிற ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும். அவன் என்ன செய்யணும், வழியை சுமப்படுத்தணும். சுமப்படுத்தும் போது தான் கிரியையில் வெளிப்படுகிறதுக்கு இந்த சாட்சியை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு எனக்கு பக்கத்து ஜெபத்துக்கு வராங்க. நான் உபவாசத்தோடு அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். என்னம்மா மாடுக்கு வந்துடுச்சா? வரல அப்படிங்களா? இல்லைம்மா மாடு வருமா? சும்மா இருக்க பார்த்து 3 நாள் ஆயிடுச்சு, இனி மாடு எவ்வளோ பிடிச்சிட்டு போய் கடையில் போய் விற்றுருமா, சனிக்கிழமை சந்தையில் கொண்டு விற்றுருப்போம் அப்படிங்கிற. அவங்க சாப்பிடாம என்னை கோபப்பட்டு போயிட்டாங்க. அவங்க இருந்த அபிஷேகமும் கீழே இறங்கி போச்சு. ஆனாலும் ஆவியர் வாயின வார்த்தையை விடல. உள்ள இருக்க பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆண்டோட இது உட்கார்ந்துட்டு இருந்தேன். தெய்வ பிரசனங்கள்ட்ட இறங்கி நிற்குது. நான் சொன்னேன், அந்த அம்மா சாப்பிடாமலே போயிடுச்சு. ஏன்ப்பா என் மனையை கூப்பிட்டு கேட்டேன், இந்த அம்மா எங்கம்மா சாப்பிடாம போயிடுச்சிங்க
அப்படின்னுச்சு. அப்படியா? அப்போ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு சில சகோதரர்கள் சொல்லுவாங்க. அதில் 3-4 சகோதரர்கள் உண்டு. அவங்கள்ட்ட பைக் உண்டு. அவங்க சொன்னேன், இந்த பைக் இருக்கிற 4 பேர் நில்லுங்க, மற்ற எல்லோரும் போங்க அப்படின்னு. எல்லோரும் போனாங்க. நான் ஜெபம் பண்ணி முடித்தேன். அவங்க உட்காந்துருக்காங்க. பாஸ்டர், எங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் எங்கே மாடு நிற்குன்னு சொல்லுங்கள், நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஜெபம் முடிச்சாச்சு. நான் சொன்னேன், எப்பா மாடையே தேடி தான் கண்டுபிடிக்கணும், எங்கே நிற்குன்னு சொன்னால் அவங்களும் சொன்னால் பிடிச்சிக்குவாங்களே, நம்ம எதுக்கு போக போகிறோம்? மாடு எங்கே இருக்குன்னு தெரியாதுப்பா. தெரியாமல் எங்கெல்லாம் போய் பிடிக்க போகிறீங்க? எங்கே போகிறது? நீ இரு, நான் சொன்னேன் இரு அப்படின்னு. அவங்களும் பொறுமையோடு இருந்தாங்க. அந்த ஆதி காலத்தில் இயேசு காலத்தில் அற்புதம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. எனக்கு ஒன்றும் வரல. இருக்கிறபடியே நான் இப்படியே உட்காந்துருக்கேன். என்னன்னு சொல்லவே தெரியல. போய் உட்கார்ந்தேன். மீண்டும் இன்னொரு நபர் வருவார். கொஞ்சம் குழுகுழுப்புள்ள ஒரு எனக்கு கூட உள்ள ஒரு விசுவாசப்புள்ள உண்டு. அவர் வந்து கேட்குறாரு, பாஸ்டர், நீங்கள் ஓசை இருக்கிறீங்க, நீங்கள் ஓடவும் மாடு பிடிக்கவும் முடியுமா? முடியாது. ஒன்று பண்ணுங்க, எங்கள்கிட்ட சொல்லுங்கள், எங்கே நிற்குதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் போய் பிடிச்சிக்கிறோம். என்னப்பா சொல்கிறீங்க? அதான் தெரியாமல் தானே உட்காருங்கப்பா, சாப்பிட்டுக்கப்போ நான் வாரேன், நீங்கள் தான் மாடு பிடிக்க போறீங்க, உட்காருப்பா அப்படின்னேன். அவனும் இவருக்கு யாரையும் சொன்னீங்க, எனக்கு அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லி போய் உட்காந்துட்டாங்க. அப்போது என்னோட பக்கத்தில் போய் உட்காந்து கையை கட்டி சாப்பிட உட்காந்து ஆண்டவரே, நான் சாப்பிட்டு முடிய முன்ன ஒன்றும் தான் டைமு, நான் எங்கே செய்வேன்? இந்த பாருங்க வாயை தொந்து வச்சிருக்காது. இப்போ என்ன கொஞ்சம் இருக்கிற விசுவாச வாழ்க்கையும் போயிடக்கூடாதப்பா. இந்த விசுவாச மக்களுக்கிட்டே என்னை வெக்கப்படுத்தாதீங்கப்பா. நீ அழுதுகிட்டே ஒவ்வொரு பொடி ஆகாரத்தையும் எடுத்து வாயில் புசித்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 3/4 ஆகாரம் வரும்போது என் இயேசு வாழ்கிறார். என் இயேசு வாழ்ற சுப வீட்டில் எந்த மாடு காணாமல் 3 நாள் ஆகிவிட்டது சொன்னார்களோ, எங்கள் சுப வீட்டின் வாசலை முத்தமிட்டது காணாத போன மாடு. அல்லேலூயா. அப்படின்னு என்ன பாஸ்டர், இதோ வருது பாரு, இதான் மாடு, பிடிச்சிக்கோ அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க மாடு வெட்ட ஆரம்பிச்சாங்க, துரத்த ஆரம்பிச்சாங்க. காணாம மாடை கண்டாச்சு, பிடிக்கப்பா என்ன பிடிச்சாச்சு. அதில் ஒருத்தர் பிடிக்கிறது வெட்டிட்டு போக கீழே விழுகிறது. அவர் கொஞ்சம் ஆள் தட்டியான ஆள். அவர் கோவம் வந்துருச்சு. பெரிய ஒரு மண்டன் எடுத்து அடிக்கிறது. பிரதர், அடிக்கிறாருன்னா மாடை பிடிக்க போகாதீங்க. மாடு என்ன மாடு? கர்ப்பிணி மாடு, அடிக்கக்கூடாது. அவ்வளோதான். அவங்க எல்லாம் மீண்டும் மாடு அடித்த வேகத்தில் ஓடி போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியாது. மாடு அப்படியே போயிடுச்சு. மாடை உட்கார வரோம் அப்படின்ட்டு நான் கை கழுவும் போகுது. அப்படியே எங்கெல்லாமும் சுற்றிக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சு கை கழுவ வெளியே நிற்கும் போது அப்படியே சுற்றி பக்கத்தில் வருது. நான் இந்த பக்கத்தில் கை கழுவு வரேன். இப்படியே வந்து இந்த வீட்டு பக்கத்தில் ஒரு மாட்டுத்துணுக்குள்ளாக அடைக்கிற போது ஒரு துண்டு கயிறு கூட மாட்டில் கழுத்தில் கிடையாது. பிடிக்கவே நோ சான்ஸ். அவன் அதில் ஒரு சகோதரத்தில் சொன்னேன், பிரதர், இப்போ அந்த மாட்டை போய் பிடிக்கலன்னு. அவர் அப்படியே போய் வெறும் கையில் போய் மாட்டை காதை பிடித்து நிறுத்தி கையில் போட்டு கட்டி இழுத்து தென்னம் மரத்தில் கட்டி அவர் வீட்டுக்காரர் களைப்பு கொடுத்து கொண்டு வந்து பாட்டை பிடித்து சொல்லும்படி கற்றுக்கிறேன். இந்த தேசத்தில் கர்த்தர் ஊழியத்தை அங்கீகரித்தார். எதற்காக உனக்கு இந்த விசுவாச வார்த்தையை நான் சொல்றேன், சாட்சி உனக்கு சொல்றேன்னா,
இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது கிரியை வெளிப்படுத்துகிறோம். அதுதான் சொல்றேன். அப்ப இயேசு எனக்குள்ள இருந்தனால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கிரியை வெளிப்படுத்துகிறார். அப்ப நம்ம அந்த கிரியை வெளிப்படுத்தணும், நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும். அதுக்கு ஆதாரமா வேதவசனம் என்ன சொல்லுது? ஆமே, நம்ம சில இழக்கணும், விசுவாசம் உறுதியா இருக்கணும். ஆமீன். இதை முடிச்சு வேத வசனம் என்ன சொல்லுது? ஆமீன். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. சங்கீதம் 50:23 என்னை மேம்படுத்துகிறான், தன் வழியை தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தியவனிடத்தில் நான் என்றும் ஆமீன் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ முதல்ல அவர் வெளிப்படுத்தியாச்சு. ஆமீன். இவரோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் என் மூலமாக தேசத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். நிலைப்பாடு ஒன்று. இவன் ரசிக்கப்பட்டவன், இவன் விடுதலாக்கப்பட்டவன், பாவத்தை சாபத்தில் வாழ்ந்துவன். இப்போ அவன் ரசிக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்துக்குள்ள வாழ்றான். இனி இவருக்காக கிரியை செய்கிறவன் நான் என்று முதல் நிலையில கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது நிலையில் அதுக்கு வெளிப்பாட்ட ஒரு தெய்வ மனுஷன் அதை காட்டுறான் பாருங்க. லூக்கா 19:8 வசனத்தை நீங்க வாசிங்க. அதுல வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், ரசிக்கப்பட்ட மனுஷன், அவங்க ஒரு பாவியான ஒரு மனுஷன், அவங்க வாழ்ந்தான். அவங்க யாரா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரசிப்பினாலே ஒரு பாவியான ஒரு மனுஷன், அவன் ஒரு குள்ளமான ஒரு மனுஷன். அவன் யார் உங்களுக்கு தெரியும் தான்? ஆயக்காரன். யார்? தலைவன். அவன் கள்ளன். என்னையும் ஒரு காலகட்டத்தில் அந்த ஊரில் கள்ளன்னு சொல்லி ஒதுக்கிற மனுஷன் நான். என்ன போல சகைவும் ஒரு குள்ளமான ஒரு சகைவும் கள்ளன்னு சொல்லப்பட்டவன் வீட்டில் இயேசு போனார். அந்த வீடு ரசிக்கப்பட்ட வீடாக மாறிச்சு. ஆனால் அது கிரியையில் காண்பிச்சார். இயேசு அவனோட இருந்து பெரிய காரியத்தை செய்தார். அவன் வீட்டில் தான் இயேசு தங்கினார். ஆமேன்னு சொல்லுங்களா? அதே மாதிரி இயேசு வாழ்றார், ஜெபத்தில் இயேசு வாழ்கிறார். ஆமேன். அதுக்கு தான் இந்த பாட்டுக்குள்ள சாட்சியம் உங்களுக்கு சொன்னேன். அதேபடி லூக்கா 19:8 சகை நின்று கர்த்தரை நோக்கிய ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஆமீன் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் இனி ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கின உண்டானால் நாளத்திலே திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் அவனுக்கு குர்பானாய் இருக்கிறானே. இப்ப இவன் ரசிக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை இயேசுவனுக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன் அவர் அந்த அதிகாரத்தை இவனுக்கு கொடுத்தாரு? அதுக்கு அவன் காரணம், இயேசு அவன் வீட்டில் இயேசுவை பார்க்கும்படிக்கு முதல்ல போனால், இயேசு பார்க்க ஆர்வம் கொண்டவனானா, அதன்படி இவன் முன்னாலே போய் இவன் கூட்டத்தோடு கூட்டம் போக துணிவில்லாதவனாக, இவன் பாவி என்று எண்ணப்பட்டு இவனை அடித்து ஓய்ச்சி கொண்டு விடுவான்னு நினச்சி பயந்து ஓரமாய் காட்டு மரத்தின் மேல் ஏறி இருந்த மனுஷனை கண்டு, சகைவை சீக்கிரம் இறங்கிவா, உன் வீட்டில் தங்க வேண்டும், பாவியான உன்னுடைய வீட்டுக்குள் இயேசு வருவேன் என்று சொல்லி வந்து இறங்கி வந்த நிமித்தமாக அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு வந்த நிமித்தமாக அவங்க கிரியை காட்டினா பாருங்க. கிரியை அற்புதம், ஒரு அற்புதம் நடக்குது. அதுதான் ரட்சிப்புடைய கிரியை. ஆமேன். முதல்ல வருஷத்தை அந்த வார்த்தை அவன் மகிமைப்படுத்துகிறான் இயேசுவை. இயேசு வந்தோடனே அதே சொல்றான், கூட இருக்கிற நீதிமான்கள் எல்லாம் இயேசுவை ரட்சிக்கலாம், அவங்க மெஸ்ஸியாகுவாங்க, பெரியாகலாம், துள்ளுறாராம், அற்புதம் செய்கிறாராம். இவரை எந்த வீட்டில் போய் தங்குறேன்னு இவருக்கு விவரம் வேண்டாமா? இயேசு எங்க போவார்? பாவியை ரட்சிப்புள்ள நடத்துவது. அவன் வீட்டை பார்த்து சொல்லலாம், இயேசு பாவியை ரட்சிக்க பூமிக்கு வந்தார். பாவத்தை தான் நம்ம வெறுக்கிறவரை தவிர பாவியை நேசிக்கிறவர் காட்டு
என்பதை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதரி, நீ செய்த பாவத்தை கற்று அனுபவிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். அன்பு சகோதரா, நீ செய்த பாவத்தை கற்று வெறுக்கிறார், உன்னை நேசிக்கிறார். நீ இன்றைக்கே மனம் திரும்பு, இப்போதே ரசிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் நில்லு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்மேல் மகிமைப்படுவார். உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை வாளாக்காமல் தலையாக்கி அநேகருக்கு உன்னை தாயாகவும் தகப்பனாகவும் அடைக்கல பட்டணமாகவும் உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கொண்டு உன் பிள்ளை கொண்டு கிரியை செய்ய ஒரு வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சகை சொல்றான், ஆண்டவர் என் ஆசியில் அநியாயமாக சேர்த்த எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் சொல்லி கொடுத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. என்னை கேட்கிற தெய்வம் அப்ப கிரியில அப்ப ஆண்டவர் அவன் மகிமைப்படுத்துறதுக்கு அடையாளம் இது. நம்ம கிரியரை காட்டுறோமா? நம்ம மகிமைப்படுத்துறோமா? மனம் திரும்புகிறோம். ஒரு ரட்சிப்புக்குள்ள வந்து நாம் ரட்சிப்புக்குள்ள நடக்கிறோமா? விசுவாசத்தை உறுதிப்பட்டு நிற்கிறோமா? ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை வசனத்தை படித்தா பார்த்தா வருஷத்துக்கு நடக்கிறோமா? பிரசங்கித்தா பார்த்தா பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தின்படி நம்ம பண்ணபடி நம்ம வாழ்கிறோமா? கேட்கிற நம்ம கேட்டபடி நடக்கிறோமா? அது குறை சொல்றோமா? எனக்கு இருவக்குத்துல வார்த்தை வரும்போது அதை குறித்து நாம் பாடுபடுறோமா? நாம் குற்றம் வெளிப்படுத்த போது ஆமீன் நாம் பாடுபடுறோமா? பாருங்கள், சைவனுடைய வீட்டில் இயேசு வரும்போது எல்லாரும் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவியான உடைய வீட்டுக்குள்ளே எதற்கு வந்தார் என்று. அதனால் பாவி என்று தள்ளாத நேசு வீட்டுக்குள்ளே வந்தபோது அவள்கிட்ட நீ மனம் திரும்புன்னு சொல்லலை. ஐயோ, இந்த ரட்சகன் வீட்டில் வந்தாரே என்று சொல்லி உணர்த்தப்பட்டவனாகி அவனே இதை மகிமைப்படுத்தும்படிக்கு இதோ அந்த முறுமுறுத்த ஜனங்களுக்கு மத்தியில் தன்னை வெளிப்படுத்தி நான் தரையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று கூப்பிட்டு சத்தமிட்டு தன்னுடைய என் தெய்வத்தை மகிமைப்படுத்தி இயேசுவை மகிமைப்படுத்தினான். அது நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் சும்மா உடனே இயேசு சொன்ன, நீயும் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமின் தேவன் உனக்கும் சொந்தக்காரர். பாவி என்று எண்ணாதே, நீ மனம் திரும்பி கிறிஸ்துக்குள்ள வந்த நிமித்தம், ரசிக்கப்பட்ட வந்த நிமித்தம் நீ பாவி என்று சொல்லிருக்காது, மாறவே ஆசைப்படுகிற என்று பாடிக்கொண்டிருக்காது. நீ மாறு, நீ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உன் கால்களை துரத்துவதாக, சமாதானத்தின் வசனத்தை உடன்படிக்கை பெற்றுக் கொண்டவர்களாக நீ மாறு. இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள், அவருடைய வார்த்தை வசனத்தை கைக்கொள், ரட்சிப்பை வெளிப்படுத்து. இந்த முதல் நிலையில் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிடு. இது ஒரு முதல் நிலை. அடுத்த நிலைக்கு நாணயத்தினத்தில் போக போகிறோம். இன்றைக்கு நேரம் நமக்கு பிஞ்சு போனால நாணயத்தினத்திலும் அடுத்த நிலையை குறித்து பார்க்க போகிறோம். முதல் நிலை சகைவு, அதை குறித்து சில விளக்கங்களை நான் கொடுத்து விட்டு அடுத்த நிலை கொண்டு போகிறேன். நாணயத்தின புதிய செய்தி வரப்போகிற நீங்கள் அதை கேட்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. இன்று ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சொத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் கிருபை தெய்வ பிரசன்னம் எங்கள் சகோதரரை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு, எங்கள் சகோதரிமார்களை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு, எங்கள் ஊழியக்கார பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும்படி, எங்கள் ஊழியக்காரிகளை சூழ்ந்து கொண்டிருக்கும்படி இறக்கம் செய்வீராக. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது, நீ சோர்ந்து பார்க்க அது எலும்பு. ரைட் நோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்.
கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். பாவி என்று எண்ணி இருக்காதபடிக்கு எழும்பி பிரகாசி மகளே, எழுப்பி பிரகாசி. எத்தனை தூஷணங்கள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சீப்போ என்று எண்ணிவிட்டு உம்முடைய வறுமை வலிமையை நிரப்பப்பட்டவளாக கிறிஸ்துக்கு மனம் திரும்பினவளாக பிரகாசி. உன் குறைகளை எண்ணி, உன் குற்றங்களை எண்ணி, உன் தரித்திரத்தை நினைத்து நீ ஆழ்கிற வாழ்க்கையில நொந்து போகாது, எழுத முடியாது என்று நினைக்காது. உன் தரித்திரத்தை ஐஸ்வர்யவானாக்க வல்லமையுள்ள தெய்வம் இயேசு ஒன்று உன்னை தாதி ஆமிரியாக்காரபாஷாமா. இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. ஜெபி, இப்போது ஜெபித்துக் கொண்டிரு, இப்போது ஜெபித்துக் கொண்டிரு. அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் வல்லமை இறங்கி வருகிறது. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். குமாரி, குமாரி, விடுதலை பெற்றுக்கொள். மேரி, மேரி, விடுதலை பெற்றுக்கொள். நீ அக்கமாச்சமாரியா தீர்க்கதரிசி என்று சபையில் அழைக்கப்பட்டவளே, அழைக்கப்பட்டாலும் லட்சுமை காண முடியாதபடிக்கு சமைத்துக் கொண்டிருக்கிற தெய்வ மகளே, கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சுரக்ஷனா, சுரக்ஷனா ஊடா ரகதக சங்கதிக்கால மூட மக்காலவா. இது சர்ப்பம் உன்னை தீண்டி இருக்கிறது. அந்த சர்ப்பத்தை ஜெயிக்க போகிறாய். ஊடப ரகதக ஒரு சர்ப்பம் தவறான ஆலோசனை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் உழப்பண்ணி நீ உன் பிள்ளை இழந்தாய். நீகாட்டுமார் பிள்ளையுடைய நன்மையை இழந்தாய், பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை இழந்தாய். எல்லாரும் பகைக்கப்பட்டாய். ஊடா ரகநகனுக்கு சந்தர கனகச்சியா ஊடப அதிக ராணி கர்த்தருடைய மகிமை உண்மத்தில் ஒளிப்பட போகிறது. நீ காற்று நிச்சயிக்கும் தராதவா ஊடவ கரவ சபரிகளா ஆரா நிகழ்க சந்தர கனகனகலக சுகந்த குமாரி, சாந்த குமாரி, ஜகாட்டுமி கேதா ரகநகனகச்சியா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இப்போது, இப்போது ரைட் நவ், ரைட் நவ். இவி ஷாம் திகரகலக சாத்து ரீபல மௌடவ கரவா. ரீவாக்கு ஒடியாய் பிரபீவா, நீ ஒடியாய் மாற்றப்படுகிறாய். ஊரவக்கரமா, நான் ஓடிக்கொண்டு இனி நன்மை செய்தேன், நான் தீங்கு அனுபவித்தேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறாய். இனி இருக்கிற நேரம் அல்ல. பிரகாசி, எழும்பி பிரகாசி. ரசிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை இப்படி சோர்த்து போகக்கூடாது. நான் நன்மை செய்தேன், இனி செய்ய போவதில்லை என்று கண்ணீரோடு கலகி நிற்கிறதை காண்கிறேன். இயேசு நாமத்தில் எழும்பு. கர்த்தருடைய மகிமை உண்மத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். யாக்காச்சும் இப்போ மீண்டும் ஒரு வார்த்தை வருது. யாரத சுரக்ஷனா ஓய்சிமி கேட்டு வைக்கிறா. ரைட் நவ். வெட்கப்படுற தெய்வம் அல்ல. நீ வைக்கப்பட்டு விடுவேனோ என்று நீ பயந்து கொண்டிருக்கிறார். உன்னை நீதான், நீ சந்தேகப்படுகிறாய். யாருக்கு சுரக்ஷனா? இன்றைக்கு நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். ரைட் நவ், ரைட் நவ். விடுதலை இப்போது, இப்போது, இப்போது. ரைட் நவ், ரைட் நவ். ஊடமக்கரவசமரிமா. கற்ற கிருபை வெளிப்படுகிறான். ஸ்தோத்திரம். ராய்காட்சி மாதவா மகேஸ்வரி ஆற்றுக்கவும் பரிபலா விகத்துரமான வீரமா கிறிஸ்தோ ரியாட்சி கத்துமான மீமா. Amen, amen. விகத்துமான மீகா பவுட மக்கள ரோஸ்ராட் விகத்துமான மக்களமா ஊடமக்கரவ சபரிமல மீமா. ஊடமக்கரவ சபரிமல மக்களமனா
அவுடமக்கரம பலமா திட நம்பிக்கையோடு இருங்கள். உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனங்களை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, மறைவாயிருக்கிறீங்க. ரைட் நோ பலமா வேலை வருகிறது. நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சி சொல்லி கனப்படுத்த ஒரு வேலை வருகிறது. ஒரு நாள் உண்டு, அறுவடையின் ஆண்டு முடியும் போது அந்த மகிமையை காணும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவுடன் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. எந்த தேவப்பிள்ளைகள் இன்றைக்கும் ஒரு சில பேர்களை கர்த்தர் நினைவில் வைச்சு கொடுத்தாரு. இந்த பேரை சொன்ன பிள்ளைகள் கண்ணீரோடு கர்த்தரை பாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை சொல்லி இதில் உங்கள் பேரா எங்கள் பேரா இவர் என்ன பேச எனக்கு தெரியாது. அவர்கிட்ட பேச சொன்னேன். யாருக்கு பேர் எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி பேரை விழிச்சு சொல்லிட்டு அப்படி நினைக்காதீங்க. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட கிரியை எனக்குள்ள நடந்தது கிடையாது. அவே ஒரு சில பேர்களை வெளிப்படுத்தி சொல்லும்படிக்கு எனக்கு கிருபையை கொடுத்தா நான் சொல்லியிருக்கிறேன். கற்ற பாதத்தில் பொறுமையோடு இருந்து ஜெபிங்க. சொன்ன காரியத்தை உங்களுக்கு செய்து மேம்படுத்துவேன்.